வணக்கம், நான் உங்கள் சங்கர். நம்ம பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம படிச்சிட்ருக்கோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம்னா பிஸ்னஸ்னாலே அதில் பார்த்திங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லையா? ஏன்னா சேல்ஸ் தான் நமக்கு ப்ராஃபிட்டை நமக்கு வருமானத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடியதே சேல்ஸ் தான். அப்படி அந்த சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மூணு மெத்தட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான மெத்தட் சொல்கிறேன். அதில் நம்பர் 1 மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு பிஸ்னஸில் ஃபைண்ட் மோர் கஸ்டமர்ஸ், அதாவது புதிய நியூ கஸ்டமர்ஸை நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். பிஸ்னஸில் நமக்கு வந்த கஸ்டமர்ஸ் போதும் அப்படின்னு இல்லாமல் நம்ம புதிய கஸ்டமர்ஸை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்ரி டே அதுக்கு ஒரு டார்கெட்டாக நம்ம என்ன பண்ணணும், வேலை செய்யணும். நம்பர் 1. அதுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக அவேர்னஸ். நமக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன ஆகணும், தயாராகணும். அவேர்னஸ் கொடுக்க தான் புதிய கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்பர் 2 ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா, வந்த கஸ்டமர்ஸை நம்ம ரீசெல்லிங் பண்ணணும். அதாவது எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருக்கக்கூடிய நபர்களை நமக்கு ரீசெல்லிங்கை நம்ம பண்ணி ஆர்டர் எடுக்கணும். அவங்களுக்கு அதை சரியான முறையில் சொல்லி புரிய வச்சு அந்த ஆர்டரை கண்டினியூவாக என்ன பண்ணணும், எடுக்கணும். இது ஆக்சிலரேஷன் சொல்லுவாங்க. மூணாவது மெத்தட் அப்படின்னா மோர் வேல்யூ. அதாவது இந்த 2 கஸ்டமர்ஸுக்கும் வேல்யூ கொடுத்து அவங்க ஆர்டர் பண்ணும்போது அதை அப்செல்லிங்காகவும் கிராஸ் செல்லிங்காகவும் நம்ம மாற்றணும். அதாவது அவங்க வாங்குகிற பொருளை விட அதிகமான பொருளை வாங்க வைக்கிறது, அது கூட சம்மந்தப்பட்ட ஒரு கேம்போவாக கொடுக்குற மாதிரி பண்ணணும். இதுக்கு பேர் அசென்ஷன். இந்த 3 மெத்தட்ஸையும் பயன்படுத்தினா 100% சேல்ஸு இன்க்ரீஸ் ஆகுன்றது மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, தேங்க்யூ.